இந்தியா முழுவதும் குடியரசு தினம் அப்படின்ற விஷயமானது கொண்டாடப்படுது. குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்று தனியான ஒரு அரசாங்கத்தை அமைத்து, தனக்கென ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு ஆரம்பிச்ச நாள் தான் குடியரசு தினம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த குடியரசு அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மக்களால், மக்களுக்காக, மக்களுடைய அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குடியரசு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு, மக்களுடைய ஒரு நபர் என்ன பண்ணுவாரு? அவர்கள் ஆட்சி செய்யறது அப்படின்னு சொல்றது. ஆன்மீகத்துல கொஞ்சம் நம்ம வித்தியாசமா பார்ப்போம். ஆன்மீகத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கடவுளால, கடவுளுக்காக, கடவுளுடைய அப்படின்ற வார்த்தையில சொல்லுவோம். இதுதான் உண்மையான அரசாட்சி, உண்மையான ராஜாங்கம். ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அவருக்காக உபயோகப்படுத்தணும். அவர் எப்படி நம்மளுக்கு சொல்லிக் குடுத்திருக்காரோ, அதன் பிரகாரம் உபயோகப்படுத்தணும். இப்ப நீங்க ஷோரூம்ல இருக்கீங்க இல்லையா? ஷோரூம்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஷோரூம்ல பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் மேனேஜ்மென்ட்க்கு சொந்தமானது இல்லையா? அங்க இருக்கிற எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. நாம ஷோரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, ஷோரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மேனேஜ்மென்ட்க்கு சொந்தமானது. காரணம் என்னது? நாம் எதையும் உருவாக்கல. நாம் எதையும் இங்க கொண்டு வந்து வைக்கல. நாம் வருவதற்கு முன்னாடியே ஷோரூம் என்ன பண்ணியிருக்காங்க? அரேஞ்ச்மென்ட் பண்ணி எல்லாத்தையும் அங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க மேனேஜ்மென்ட் தான் இல்லையா? இது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். 2வது எப்ப எல்லாமே மேனேஜ்மென்ட்க்கு சொந்தமானதோ, அப்ப ஷோரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் மேனேஜ்மென்ட் உடைய நன்மைக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இது 2வது விஷயம். 3வது விஷயம் நான் ஷோரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மேனேஜ்மென்ட் எனக்கு எப்படி வழிகாட்டுதோ, அதன் பிரகாரம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இல்லையா? இந்த 3 விஷயங்கள புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. இந்த 3 விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஷோரூம்ல நாம் சரியான வேலை பண்ண முடியும். ஷோரூமும் உருப்படியா இருக்கும். நாமும் நல்ல ஊழியர்களா இருக்க முடியும். நமக்கு தேவையான சம்பளமும் கிடைக்கும். நாமும் உயர முடியும். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போனா கூட, அங்க பிரயோஜனம் இல்லாம போயிடும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஷோரூம் உடையது, ஷோரூமுக்காக, ஷோரூமால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? மேனேஜ்மென்ட்க்கு உடையது, மேனேஜ்மென்ட்டால், மேனேஜ்மென்ட்க்காக அப்படின்ற 3 விஷயங்கள புரிஞ்சுக்கணும். சோ அதே தான் இந்த உலகத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாம் எதையும் உருவாக்கல. எல்லாமே பகவானால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் அவருக்கு சொந்தமானது. இத முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், எப்ப எல்லாமே அவருக்கு சொந்தமானதோ, அப்ப அவருக்காக நம்ம எல்லாத்தையும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் அவர் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்காரோ, அதன் பிரகாரம் உபயோகப்படுத்தணும். நாமாக சுதந்திரமா உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த 3 கோட்பாடுகள பின்பற்ற ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த உலகமானது ரொம்ப சந்தோஷமான உலகமா மாறி போயிரும். இது இல்லாதனால தான் இன்னைக்கு நெறைய போட்டி, பிரச்சனை, சண்டை, சச்சரவுலாம் வரதுக்கு காரணம் இதுதான். ஒரு ஷோரூம் வந்து ஒரு ஒரு கம்பெனியோ, இல்ல ஒரு கடையோ, இல்ல நம்மளோட ஷோரூமோ ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இது ஒண்ணு தான். இந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ஷோரூம்ல பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது. மேனேஜ்மென்ட்க்கு சொந்தமானது. இந்த ஷோரூம்ல இருக்க எல்லாத்தையுமே மேனேஜ்மென்ட்க்காக உபயோகப்படுத்தணும். இந்த ஷோரூம்ல இருக்க எல்லா பொருளையும் மேனேஜ்மென்ட் எனக்கு எப்படி வழிகாட்டி இருக்கோ, அதன் பிரகாரம் உபயோகப்படுத்தணும். அப்படின்ற இந்த 3 தத்துவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் ரொம்ப அமைதியான, ரொம்ப சீரான வாழ்க்கை வாழ முடியும். ஷோரூம்ல இருக்க பொருள் உபயோகமா இருக்கும், உருப்படியா இருக்கும். மற்றவங்களுக்கு வியாபாரம் செய்ய முடியும். நாமும் இந்த வியாபாரத்துல முன்னேற முடியும். இல்லையா? அப்படி இல்லாம என்னுடையது, எனக்காக, என்னால் அப்படின்ற ஒரு அகங்காரம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம என்ன ஆகுறோம்? வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். அதுலருந்து தான் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வருது. அதனால இந்த குடியரசு தினத்துல நான் உண்மையாலுமே எந்த அரச புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுடைய ராஜாங்கத்த புரிஞ்சுக்கணும். இல்லையா? கடவுள் தான் எல்லாருக்கும் சொந்தக்காரர். அவரை திருப்திப்படுத்துவதற்காக நம்முடைய கடமைகள் செய்ய வேண்டும். அவர் நம்ம எப்படி வழிகாட்டியிருக்காரோ, எப்படி வாழணும் அப்படின்னு வழிகாட்டியிருக்காரோ, அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்மளுக்கு உண்மையான குடி உரிமை. அதுதான் நம்மளுக்கு உண்மையான அமைதியும், ஒற்றுமையும் தரும். இல்லையா? இத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். டைம் ஆகும். இப்ப இப்ப இருக்கிற மாரி மக்களுடைய, மக்களுக்காக, மக்களால் அப்படின்னு சொல்றத காட்டிலும், கிருஷ்ணருடைய, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால் அப்படின்ற இந்த 3 கோட்பாடுகள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் மிக உயர்ந்த ஞானம், மிக உயர்ந்த வழிமுறை வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே.